சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இன்னைக்கு தமிழகத்தினுடைய மின்சார வாரிய தலைமை அலுவலகத்துல இருந்து முக்கியமான 18 ஹார்ட் டிஸ்க் வந்து காணாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அலுவலகத்துல வந்து இன்னைக்கு புகார் மனு கொடுத்திருக்கு தமிழக அரசு. இதுல சிசிடிவி கேமரா கூட இல்ல அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. இது எப்படி சார் காணாமல் போயிருக்கும், என்ன காரணத்தினால் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? மின்சார வாரியத்துல ஏற்கனவே பல ஊழல்கள் நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் நமக்கு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்று, அறப்பொரு இயக்கமே மின்மாற்றி கொள்முதல்ல எப்படி 397 கோடி ரூபாய் அளவுல அந்த ஊழல்கள் நடைபெற்றது அப்படிங்கறத நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்கிறோம். உயர்நீதிமன்றம் இப்பொழுது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணிருக்கிறாங்க. இந்த பேக்ரவுண்ட்ல இப்போ எந்த நேரமாக இருந்தாலும் சிபிஐ ஒரு விசாரணை செய்ய முடியும், ஒரு சர்ச் செய்ய முடியும் என்ற ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான ஒரு ஹார்ட் டிஸ்குகள் 18 ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு போயிருக்கு என்பது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்கு. இது நேரடியாக ஆதாரங்களை அழிக்கக்கூடிய செயல். ஏன்னா இது நடந்திருப்பது என்பது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் துறையில, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பர்ச்சேஸ் துறை தான் மின்மாற்றிகளை கொள்முதல் பண்றாங்க. இங்கதான் நிலக்கரி கொள்முதல் செய்யப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு துறையில பல்வேறு உதாரணத்திற்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டக்டர்ல இருந்து இன்னைக்கு மின்சார வாரியத்துல என்னெல்லாம் கொள்முதல் பண்றாங்களோ அது அனைத்தும் இந்த துறையில தான் நடக்கிறது. அப்போ இது புதிய அரசாங்கம் பதவியேற்ற பிறகு முக்கியமாக அமைச்சர் யார் தவறு செய்திருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்ன பிறகு மே 16, 17 தேதிகள்ல இது போன்ற ஹார்ட் டிஸ்குகள் 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வருகிறது. இது அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இது உடனடியாக யார் இதை செய்திருந்தாலும் அவர்கள் மீது அவர்கள் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை கண்டுபிடித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது யார் திருடி இருந்தார்களோ அவர்கள் மீது மட்டுமல்லாது அவர்களை யார் திருட சொன்னார்கள் என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இப்போ கடந்த ஆட்சியில நடந்த ஊழல்களாக இருக்கட்டும், அந்த ஊழல்களுக்கான ஆதாரங்கள் இப்போ கம்ப்யூட்டர்ல உதாரணத்துக்கு நான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு சந்தை மதிப்பிற்கு அவர்கள் மின்மாற்றி வாங்குறாங்களா இல்லையானும் போது சந்தை மதிப்பை தாண்டி இன்னும் சில கொட்டேஷன் உள்ள இருக்கலாம். அவர்கள் அவர்கள் பயன்படுத்தியதை தாண்டி குறைவான விலைகள் கொட்டேஷன் இருக்கலாம். இது போன்ற பல ஆதாரங்கள் அந்த ஹார்ட் டிஸ்குகள் இருக்கலாம். இப்ப அதையெல்லாம் இவர்கள் திருடுவதன் மூலமாக ஆதாரங்களை அழிக்கக்கூடிய வேலைகளை இவர்கள் நேரடியாக செய்கிறார்கள் என்பதை தான் நாம் இதுல இருந்து பார்க்க முடியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு வேலையை இவ்வளவு துணிச்சலாக ஒரு மின்சார வாரிய அலுவலகத்தில் நடந்திருக்கிறது. கடந்த 4-5 ஆண்டுகளாகவே புரோக்கர்கள் வருவதற்காக இது மாதிரி முறைகேடுகள் நடப்பதற்காகவே சிசிடிவிகளே அங்கு போடப்படவில்லை, சிசிடிவிகளே இல்லாமல் செய்திருக்கிறார்கள் என்பதே மிக அதிர்ச்சிகரமான ஒரு தகவல்களாகவும் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியாக ஒரு பொதுத்துறை நிறுவனம் செயல்படுகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய அளவுல கரண்ட் பில் மக்கள் தலைமையில வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் அதிகமான கரண்ட் பில் கட்டணும்னா இந்த மின்சார வாரியத்தில் நடக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல்கள். நிலக்கரி இறக்குமதியில் மட்டும் 6000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. நிலக்கரி போக்குவரத்தில் மட்டும் 2500 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது. தனியாரிடம் இருந்து மின்சாரம் வாங்குவதில் மட்டும் 54,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. மின்மாற்றிகளில் மட்டும் 400 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. இதை தவிர சோலார் அதில் 1500 2000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்திருக்கிறது. சோலார் கொள்முதல் இது மாதிரி பல்வேறு ஊழல்கள் இந்த துறையில் நடந்து இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 4-5 புகார்கள் எங்களுடைய புகார்கள் மட்டுமே லஞ்ச ஒழிப்பு துறையில இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்பொழுது நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இப்படி மாயமாய் இருக்கிறது அப்படிங்கிறது கண்டனத்திற்குரிய ஒன்று மட்டும் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய துரித நடவடிக்கை இதில் தேவை. இந்த புதிய அரசு இதன் மீது யார் இதை செய்திருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து பப்ளிக்காவும் அதை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வெளிப்படைத்தன்மையுடன் யார் இதை செய்திருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். அவர்கள் மீது துறை ரீதியாகவும் கிரிமினல் நடவடிக்கையும் உடனடியாக பாய வேண்டும் அப்படிங்கறத நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு மின்சார வாரியத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு அப்புறம் இந்த கோப்புகள் மாயமாயிருக்கிறதாக ஒரு புகார் எழுந்திருக்கு.
இதுல யார் வந்து சம்பந்தப்பட்டிருப்பாங்க? ஏன்னா ஏற்கனவே டிரான்ஸ்பார்மர் ஊழல்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வந்து அவர் மேல வந்து சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது எல்லாமே போயிட்டு இருக்கும் பொழுது இந்த கோப்புகள் மாயமாக ஆவதற்கு, அதுவும் இந்த நிலையில அதாவது கோர்ட் வந்து உடனடியாக இத ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சொன்ன நிலையில இந்த கோப்புகள் மாயமானதற்கு ஏதாவது வந்து காரணங்கள் இருக்கும், இல்ல முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சி கட்சியினுடைய ஏதாவது ஈடுபாடு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல, அதற்கான பாசிபிலிட்டி இதுல அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் புதிய ஆட்சி வந்திருக்கிறது. புதிய ஆட்சி வந்தவுடன் இந்த மாதிரி ஒரு 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருக்கிறது என்றால் கடந்த ஆட்சியின் ஊழல்களை மறைப்பதற்காக, முறைகேடுகளை மறைப்பதற்காகத்தான் இப்படி ஒரு வேலை நடந்திருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது யார் செய்தார்கள், யாரோ ஒரு அதிகாரி தான் உள்ளே வந்து இதை செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த அதிகாரி தன்னை காப்பாற்றுவதற்காக மட்டும் இதை செய்தாரா, அல்லது அவருக்கு மேலே இருக்கக்கூடிய பல அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் காப்பாற்றுவதற்காக இதை செய்திருக்கிறாரா என்பதை அதுவும் விசாரணையில வந்து இவங்க செய்யணும். வெறும் கீழ் அளவுல இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்தவரை மட்டும் பிடித்து அவரை மட்டும் தண்டனைக்கு உள்ளாக்குவது எந்த பயனையும் தராது. அதற்கு மேல அவரை யார் செய்ய சொன்னார், அவர் யார் தூண்டுதலில் இதை செய்தார்கள், இதையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 5 வருஷத்துக்கு முன்னாடிதான் சிசிடிவி கேமரா எல்லாம் வந்து நீக்கி இருக்காங்க. அதற்கு முன்னால் வந்து மின்சார வாரியத்துறையில சிசிடிவி கேமராக்கள் இருந்ததாகவும் வந்து இப்போ வந்து செய்திகள் வெளியாகுது சொல்றாங்க. அப்ப அந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சி தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க, திமுக அரசு தான். அப்ப அவங்களுடைய ஆட்சியில அவங்க மாட்டிப்பாங்க, இல்ல அவங்க மேல ஏதாவது குற்றச்சாட்டுகள் வரும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கோப்புகள் திருடப்பட்டிருக்கலாம். ஏன்னா நீங்க நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டுட்டு வரீங்க அறப்பொரு இயக்கத்தின் மூலமா. உங்களுடைய பார்வையில இது எப்படி சார் பார்க்கப்படுது? இல்லை, இது இந்த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் துறை என்று சொல்லக்கூடிய அந்த கொள்முதல் துறை ஒரு மிகப்பெரிய கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு இடமாக, கொள்ளை கூடாரமாக மாற்றப்பட்டு இருக்கிறது என்பதை தான் இது காட்டுகிறது. ஒரு சிசிடிவியை வந்து அங்கு இருக்கக்கூடாது. அப்ப சிசிடிவியே இருக்கக்கூடாது. அங்கு யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், என்ன டீலிங் நடக்கிறது, இது எதுவும் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் சிசிடிவி இல்லாமல் செய்ய முடியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு காரணத்திற்காகத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க முடியும். இரண்டாவதாக இப்பொழுது ஹார்ட் டிஸ்கும் காணாமல் போயிருக்கிறது என்றால் அப்ப அந்த அளவிற்கு ஒரு கொள்ளை கூடாரமாக இந்த துறை நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் இப்போ புதிய ஆட்சி வந்தவுடன் இது எல்லாம் எங்கேயாவது சிக்கிவிடுமோ, இப்பொழுது சிபிஐ வர எந்த நேரமாக இருந்தாலும் அவர்கள் இந்த டிரான்ஸ்பார்மர் வழக்கில் ஒரு சர்ச் ஆபரேஷன் செய்ய முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு நேரத்துல இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கணும். அப்போ ஒரு ஆதாரத்தை அழிக்கக்கூடிய, இந்த ஊழல்ல வந்து ஆதாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு வேலையாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம வந்து அதனால இது யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை போலீஸ் கண்டுபிடிப்பதற்கு ரொம்ப டைம் ஆகாது. அவங்க ஓரிரு நாட்கள்லயே கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அதை கண்டுபிடித்து உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுப்பது மட்டும் இல்லாமல் அந்த ஹார்ட் டிஸ்கை மீட்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எங்க இருக்கிறது என்பதை பார்த்து அதை உடனடியாக அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற டேட்டாவை ரெட்ரீவ் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.